நாளைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை. புரட்டாசி சனிக்கிழமை எப்படி நம்ம வழிபாடு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த புரட்டாசிக்கும் சனிக்கும் ரொம்ப தொடர்பு நம்ம சனாதனத்துல இருக்கும். அதாவது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், பிரச்சனைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டுல நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஜோதிட சாஸ்திர விதி. சரி, இந்த வழிபாடை நம்ம எப்படி பண்றது அப்படின்னாக்கா, சிலருடைய குடும்ப சம்பிரதாய வழக்கப்படி இந்த தளிகை போட்டு படைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, சித்ரான்னம் அப்படின்னாக்கா என்னன்னா, இந்த வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், இது போல சித்ரான்னங்களை செஞ்சு பெருமாளுக்கு தளிகையாக அமுது செய்விப்பார்கள். இது ஒரு சில குடும்பத்துல சம்பிரதாயமாகவே உண்டு. அது என்னன்னா, முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம், இப்படி ஒரு ஒரு குடும்ப வழக்கப்படி இந்த இது பாத்தீங்க அப்படின்னாக்கா தளிகை சமர்ப்பிக்கிறது, தளிகை பண்றதுங்கிறது வழக்கம். அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நெத்திக்கு திருமணம் இடுவாங்க. இந்த சம்பிரதாயத்துல தளிகை போடுற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நெத்திக்கு திருமணம் இட்டுகிறது ஒரு வழக்கமாக இருக்கு. இப்ப நம்ம அந்த சம்பிரதாயம், அந்த தளிகை சம்பிரதாயம் இல்லாம பொதுவா எப்படி நம்ம புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் விஷயம், விரதம் இருக்கிறவர்களுக்கு. விரதம் இருக்கிறவர்கள் 2 விதமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கடினமான விரதம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே எடுத்துக்காம 3 வேளையும் உபவாசம் இருக்கிறது. எதுவுமே எடுத்துக்காம இருக்கிறது, 3 வேளையும் உபவாசம் இருக்கிறது ஒண்ணு. மறுநாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை பூர்த்தி பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு ஏதாவது நம்ம வேண்டுங்கிறத நம்ம எளிமையான உணவை சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்றது, இது ஒரு ரகம். இன்னொன்னும் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மால எப்படி முடியுதோ, நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாக்கா, புரட்டாசி சனிக்கிழமை காலை வேலை மட்டும் உணவை தவிர்த்துட்டு மதியம் இரவு உணவு எடுத்துக்கிறது, இல்ல காலை மதியம் 2 வேளையும் உணவை தவிர்த்துட்டு உபவாசம் இருந்து ராத்திரி மட்டும் உணவு எடுத்துக்கிறது. இப்படி நம்ம உடல் சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாமே சிறப்பு தான், எல்லா விரதங்களும் சிறப்பு தான். ஆனா என்னன்னா, பகவான் நம்மளை உங்களோட உடலை வற்புறுத்தி, உடலை கஷ்டப்படுத்தி நீ எனக்கு விரதம் இரு அப்படின்னு சொல்லல. விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதுக்காக நம்மால முடிகிற விரதத்தை நம்ம இருக்கலாம். அதுக்காக அடுத்தவங்க விரதம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு அந்த உடல் வலிமையை இறைவன் கொடுத்திருக்கிறார், அவரால் இருக்க முடியுது, அவர் இருக்கிறார். அதுக்காக நம்மளும் நம்ம உடம்பை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கிட்டே நீங்க விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த 5 அடக்கி சிந்தனையை ஒரு இடத்துல வைக்கிறது. இப்ப விரதம் இருக்கும்பொழுது என்னன்னா, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறோம். அப்ப உணவு கட்டுப்படுத்துறோம், தூக்கத்தை கட்டுப்படுத்துறோம், அதுக்கடுத்தது தேவையற்ற சிந்தனைகள், வேலையில பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம மைண்டை ஃபுல்லா ஒரே போக்கஸ்ல வைக்கிறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க இறைவன் இடத்துல மைண்டை வைக்கிறோம். இதுதான் விரதத்தினுடைய தத்துவம். நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சாப்பிட்ட விதத்துக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டா இருக்கும், ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும், படுத்தா தூக்கம் வரும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம விரதத்துல சாமி கும்பிட முடியாது. அதுக்காகத்தான் விரதம் அப்படிங்கிறது இருக்குன்னா, சாப்பாடை நம்ம தள்ளி வச்சோம் அப்படின்னாலே பாக்கி நமக்கு வேற எந்த ஒரு விதமான ஒரு சிந்தனைகளும் இருக்காது. முழுக்க முழுக்க சிந்தனைகள் இறைவன் இடத்திலேயே இருக்கும். அது இந்த விரதத்தினுடைய இந்த விரதமும் இல்லை, எந்த விரதமா இருந்தாலும் அதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய சிந்தனை முழுக்க ஒரே பாயிண்ட்ல இருக்கணும். அது போக்கஸ் எதுனா, அந்த நம்ம எதுக்காக விரதம் இருக்குமோ, எந்த சுவாமியை நோக்கி விரதம் இருக்குமோ அது மேலதான் சிந்தனை இருக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால உங்களுடைய உடல் தகுதியை பாருங்க, எப்படி இருக்க முடியுமோ விரதம் தெரியுங்க. நாளைக்கு ரொம்ப முக்கியமா பெருமாளுக்கு சேர்க்க வேண்டியதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா துளசி. அது துளசி எல்லா பெருமாள் ஆலயத்திலையும் கிடைக்கும். அதனால பெருமாள் கோயிலுக்கு போறவங்க துளசியை வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. ஒண்ணு. மிக முக்கியமாக கோவில்ல நம்ம செய்ய வேண்டிய கைங்கரியம், தீபம் இருக்கணும். எந்த கோயிலா இருந்தாலும் கோவில் முழுக்க விளக்கு எரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வாங்கிட்டு போங்க, திருநூல் எடுத்துட்டு போங்க, கோயில்ல விளக்கு ஏத்துங்க. அதே மாதிரி 2வது விஷயம், கோவில்ல நறுமணம் இருக்கணும். அப்ப ஊதுபத்தியோ சாம்பிராணியோ ஏதோ ஒண்ணு நம்மால இயன்றத இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கு அடுத்தது கோவிலை வலம் வரணும். கோவில எத்தனை தடவை வலம் வர முடியுதோ நம்மால முடிஞ்ச அளவுக்கு, 1 முறையோ 3 முறையோ 5 முறையோ 7 முறையோ 11 முறையோ இப்படி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டே போகலாம். அப்படி எத்தனை முறை வலம் வர முடியுதோ அத்தனை முறை வலம் கடைசியாக கொடிமரத்துக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் இறைவன்கிட்ட சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அங்கேயே ஓரமா உட்காந்து தியானம் பண்ணிட்டு நம்ம
வர வேண்டியதுதான். வீட்டுல கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு இறைவனை பார்த்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். வீட்டுக்கு வந்து நம்ம வந்து அன்னைக்கு முழுக்க இறை சிந்தனையிலேயே இருக்கணும். இதுதான் வந்து மிக முக்கியமாக நம்ம புரட்டாசி சனிக்கிழமையில நம்ம செய்ய வேண்டியது. பாசுரங்கள் இதுல வந்து பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு, அதுக்கு அடுத்தது திருப்பானாழ்வாருடைய அமலனாதிபிரான், இந்த பாசுரங்கள்லாம் ரொம்ப மிக முக்கியமான பாசுரங்கள். அதற்கு அடுத்தது மந்திரங்கள் அப்படின்னு சொன்னாக்கா விஷ்ணு சகஸ்ரநாமம். ரொம்ப மகிமை வாய்ந்தது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். ஆஹ் காஞ்சி மகாபெரியவர் வந்து அவருடைய காலத்துல உபதேசமாகவே சொன்னது என்ன அப்படின்னாக்கா, டெய்லி எல்லாரும் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றத நித்திய கர்ம அனுஷ்டானத்துல சேர்க்கணும் அப்படின்னே சொல்லியிருந்தார். என்னன்னா வந்து சமய பாகுபாடு இன்றி இந்த சைவம் வைணவம் சாக்தாங்கம் அது மாதிரிலாம் எதுவுமே பாகுபாடே இல்லை. நீங்க மனிதராக பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து உங்களால பேச முடியுது அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நித்தியப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னாரு. அதாவது டெய்லி ஆயுள் பரியந்தும் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை டெய்லி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அது அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதனுடைய பலன்கள் வந்து சொல்லவே முடியாது. அது பாட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்டது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். என்ன இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சமஸ்கிருதத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால இது வந்து சொல்றதுக்கு சில பேருக்கு சிரமமா இருக்குன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது. டெய்லி அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு யூடியூப் வசதி இருக்கு, அது மூலியமா அதை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னாக்கா தாராளமா வந்து நமக்கு அது மனப்பாடம் ஆயிடும். ஒண்ணு, நமக்கு படிக்க வரலையே, நமக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பூஜை ரூம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யூடியூப்ல போட்டு விட்டுட்டு நீங்க பெருமாள் முன்னாடி அப்படியே உட்காந்துருங்க. அதை கேட்டுக்கிட்டே வந்து நீங்க பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சேவிச்சுக்கிட்டே இருங்க. அதுவுமே அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பொறுத்தளவு இதுன்னு இல்லை, நீங்க எந்த வேத மந்திரங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, திவ்ய பிரபந்தங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமுறைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, வாய் விட்டு சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கேட்டாலும் கிடைக்கும். சரிங்களா? அதனால நமக்கு சொல்ல முடியலையே, எனக்கு சொல்ல தெரியலையே அப்படிங்கிற வருத்தம் எல்லாம் வேண்டாம். இப்ப தமிழ்ல வந்து பாசுரங்கள் இருக்கு அப்படின்னாலும் அது வந்து எளிதில் எல்லாராலையும் படிச்சிட முடியுமானா முடியாது. முதல் தடவை படிக்கும்போது கண்டிப்பாக பிழைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம முறைப்படி ஒரு குருவை அணுகி நம்ம படிக்கிறவங்க போது அதுல எந்த பிழையும் வராது. நம்ம குரு இல்லாம படிக்கிறவங்க போது ஒரு சில பிழைகள் வரத்தான் செய்யும். அது ஒன்றும் பெரிய தவறு குற்றம் எல்லாம் கிடையாது. அதனால நம்ம கேட்டுக்கிட்டே இருந்து அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கேட்டாலும் ஒரே பலன் தான். அதனால நாளைக்கு மிக முக்கியமாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ண முடிஞ்சவர்கள் பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ண முடியாதவர்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில கேட்கவாது செய்யுங்க. சரிங்களா? இதுவும் நமக்கு நன்மை தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வேத மந்திரங்கள்ல புருஷ சூக்தம் இருக்கு, நாராயண சூக்தம், விஷ்ணு சூக்தம் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாமும் யூடியூப்ல போட்டு கேட்கலாம். அதுக்கு அடுத்தது நாராயணரினுடைய பஜனை பாடல்கள் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பஜனை பாடல்கள் நிறைய இருக்கு. நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாமும் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி விஷ்ணு புராணம் அது வந்து நிறைய யூடியூப்ல இருக்கு. அதை வந்து கேட்கலாம். இப்படி வந்து நம்முடைய நாளைய பொழுத வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து பெருமாள் இடத்திலேயே செலவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான ஒரு சூட்சமும் இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நம்ம இறை வழிபாட்டுல இறைவன் எந்த அளவுக்கு முக்கியமோ, இது வந்து சைவம் வைணவம் சாக்தம் அப்படின்லாம் பிரிச்சு பார்க்காம எல்லா சமயமும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனை நீங்க இரண்டாம் பட்சம் தான் பார்ப்பீங்க. நீங்க முதல்ல யாரை பார்ப்பீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய குருநாதர் ஆச்சாரியர். அதற்கு அடுத்தது அங்க நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இப்படி வருவாங்க. அப்ப இப்ப பெருமாள் நம்ம வந்து எடுக்கிறோம் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னாக்கா, அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் யாருன்னா, இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஜெகதாச்சாரியார்னு சொல்லக்கூடிய ராமானுஜர். அவருடைய சரித்திரம் அதை நம்ம படிக்கிறது. அதுக்கு அடுத்தது ஆழ்வார்கள் இருக்காங்க. அவங்களும் நமக்கு குருமார்கள். அதனால அவங்களுடைய சரித்திரத்தை படிக்கிறது, கேட்கறது இது நம்ம முக்கியமாக நாளைக்கு செலவு பண்ண வேண்டியது. இந்த நேரத்தை வந்து நம்ம ஆழ்வார்கள் குருமார்களுடைய சரித்திரத்தை படிக்கணும், கேட்கணும். இதை ஒண்ணு செய்யணும். அதே மாதிரி கோவிலுக்கு போறவங்க மிக முக்கியமாக எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய குருமார்களினுடைய சன்னதி, இப்ப சைவ ஆலயத்துக்கு போனீங்கன்னா சமயச்சாரியார் சன்னதி, சந்தானச்சாரியார் சன்னதின்னு இருக்கும். அதே மாதிரி வைஷ்ணவத்துல குருமார்களுக்கு ஆச்சாரியார் சன்னதின்னு தனியா வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஆளவந்தார்ல இருந்து ராமானுஜர்ல இருந்து இவங்களுடைய சன்னதி எல்லாம் இருக்கும். அதே போல பன்னிரு ஆழ்வார்கள் சன்னதி வைஷ்ணவத்துல இருக்கும், நம்ம சைவத்துல நாயன்மார்கள் சன்னதிகள் இருக்கும். அது போல வந்து இங்க இருக்கக்கூடிய சன்னதியில நீங்க வந்து உங்களுடைய பிரார்த்தனை விண்ணப்பத்தை வைங்க. மிக முக்கியமா ஒண்ணு.
இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சன்னதியில ஆழ்வார்கள் சன்னதியிலயும் சரி, குருநாதர் ஆச்சாரியர்கள் சன்னதியிலயும் நீங்க தீபம் ஏத்தி தூபம் நறுமண புகையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வைங்க. இங்க என்ன நீங்க சொல்றீங்களோ அங்க பெருமாள்கிட்ட உடனே சாங்ஷன் ஆயிடும். நீங்க பெருமாளையே போய் நீங்க வந்து பெருமாள்கிட்ட பார்த்து அவர்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்க வேணாம். நீங்க இங்க ஆச்சாரியர்கள் இடத்துலயும் ஆழ்வார்கள் இடத்துலயும் விண்ணப்பத்தை வச்சீங்கன்னா பெருமாள் உடனே அதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மறுபரிசீலனைக்கு அங்க வேலை இல்லை. ராமானுஜர் ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா, அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜருடைய பெருமையை சொல்லும்போது சொல்லுவாங்க, ராமானுஜர் வந்து நம்பெருமாளையே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேலை வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, நான் நம்பெருமாளினுடைய வேலை என்ன அப்படின்னாக்கா, ராமானுஜர் வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இவருக்கு முக்தி கொடுக்கவும் இவருக்கு வைகுண்ட பதவி கொடுக்கவும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாருன்னா அதை நம்பெருமாள் பார்த்துட்டு உடனே டக்குன்னு வாங்க போங்க, நீ வைகுண்டம் போ, நீ பரமபதம் போ அப்படின்னு சொல்லிடுவாராம். அவர் நீங்க யாரு என்ன உங்களுடைய கர்ம வினை என்ன இதெல்லாம் எதுவுமே பெருமாள் கேட்கறது இல்ல. ராமானுஜர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரா, ரைட் ஓகே, நீ உங்களுக்கு கேரண்டி நீங்க வந்து வைகுண்டம் போலாம் அப்படின்றாங்க. அது மாதிரி ஒரு பெருமையுடையவர் ராமானுஜர். அது மாதிரி நம்ம வந்து நம்முடைய நியாயமான கோரிக்கை விண்ணப்பம் எதா இருந்தாலும் நீங்க ஆழ்வார்கள் சன்னதிலையும் குருநாதருடைய ஆச்சாரியர்கள் சன்னதிலையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆயிடும். அதனால நாளைக்கு முக்கியமா இந்த புரட்டாசி சனிக்கிழமையில இதை வந்து மறக்காம செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நாளைக்கு வந்து ரொம்ப புரட்டாசி சனி, ரொம்ப ஒரு சிறப்பான நாள். அவசியம் வந்து எல்லாரும் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நல்ல ஒரு தலைப்புல சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஜெய் ஸ்ரீராம். ஜெயராம்.